இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது நேற்றைய தினம் காலையில் தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்துச்சு. இந்த நிலையில தேசிய மக்கள் கட்சி தற்போதைய அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய கடந்த கடந்த குறிப்பிட்ட செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார தேசிய மக்கள் கட்சி சக்தியினுடைய அந்த கட்சியானது கிட்டத்தட்ட 123 இடங்கள் கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் சக்தி 31 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இலங்கை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் இதுவரைக்குமே தமிழக அரசியல் கட்சிகள் தான் முன்னிலை வகித்து வந்த நிலையில வரலாற்றில் முதல் முறையாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுதியில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதியினுடைய அனுரகுமார தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வச்சிருக்காங்க. இது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. பொருளாதாரம், உள்நாட்டு பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தேர்தலில் எதிரொலிச்ச நிலையில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்து இந்த முறை ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய அந்த எண்ணிக்கையானது 123 இருக்கக்கூடிய நிலையில பல மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள், மிக முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வர இருக்காங்க. இது அடுத்தடுத்த காலகட்டங்களில் குறிப்பிட்டு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா எத்தகைய ஒரு பார்வையா இருக்கும், குறிப்பிட்ட இந்த மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில அது எத்தகைய விஷயமா எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.